Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Maxwell Boltzmann Bose-Einstein Fermi theorem. இந்த வீடியோ பொறுத்த முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. So system of kinds of particles மொத்தம் 3 இருக்கு. Maxwell Boltzmann Bose-Einstein Fermi theorem. இதுல இது கிளாசிக்கல், மத்த ரெண்டுமே என்னன்னா குவாண்டம். So இத நல்லா பாத்துக்கணும். Maxwell Boltzmann statistics எடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா வந்து அப்படியே உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் டீஜெனரேட்டா இருக்கும். Ni/Gs வந்து மோஸ்ட்லி லெஸ்ஸர் தென் 1 இருக்கும். அதே மாதிரி இது ஐடென்டிக்கல் பார்ட்டிகல் இருக்கும், ஐடென்டிக்கல் டிஸ்டிங்கைசபிள் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதே மாதிரி வித்தவுட் எனி ஸ்பின் ஆர் எனி ஸ்பின் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாசிபிள் ஸ்டேட் வந்து 3 ஸ்கொயர்ட், அதாவது 9 பாசிபிள் ஸ்டேட்ஸ் இருக்கும். பாசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 into 4, அதாவது 64 பாசிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். இதில் எனர்ஜி வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சரில் 0வா நம்ம எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் மாலிகுல் வித் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா இங்கே லார்ஜாக இருக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்டது தான், அதுலயுமே நான் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் டு த பார்ட்டிகல் டு பி பிரசன்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. பார்ட்டிகல் வந்து டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இங்க 6 டைமென்ஷனல் வந்து தெரியாது நம்ம இதில். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த இடத்துல 0வா இருக்கும். ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகூல்ஸ் ஆஃப் எ கேஸ், ஆக்சிஜன், O2, H2. அப்புறம் வந்து இங்கே செல் கண்டெயின் எய்தர் 1 or no பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி இதில் பார்த்தீங்க அப்படின்னா W is equal to W1, W2. இல்லை W1ன்றது தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி, W2ன்றது பீரியாரிட்டி. இதில் வந்து ஸ்டெர்லிங்ஸ் தியரம் இது நிறைய டைம் நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ln n factorial is equal to n ln n minus n. இதில் லெக்ராஞ்சியன் மெத்தட் ஆஃப் அன்டிட்டர்மைன் மல்டிப்ளையர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ W1, W2 ரெண்டுமே இருக்கு. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக நம்மளுக்கு ப்ராப்ளம்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்கணும். W1ன்றது n factorial divided by n1 factorial, n2 factorial, n3 factorial. W2ன்றது g1 power n1 up to gi power ni. ஸோ ni இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். gi e power minus alpha, e power minus beta ei. இதுவே in terms of temperature அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா வந்து 1/kT. ஸோ நம்ம பீட்டா பதில் 1/kTன்னு போட்டோம்னா EI/kT அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் இது இல்லாமல் நம்ம என்ன ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல். மொமெண்டம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இதுல லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மொமெண்டத்துக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா mp/dp equal to 1/2 pi m kt the whole power 3/2 4 pi n p squared e power minus p squared divided by 2m kt அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நல்லா தரவா பார்த்துக்கணும். ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். Ni வந்து 3 இருக்கு, டிஸ்டிங்விசபிள் பார்ட்டிகல்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு. ஸோ Gi வந்து 4 கொடுத்துருக்காங்க எனர்ஜி லெவல்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து Gi பவர் ni டிவைடட் பை ni, அதாவது W2 என்ன, நம்பர் ஆஃப் வேஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபார்முலா முன்னாடியே சொன்னேன். ஸோ Gi பவர் ni டிவைடட் பை ni ஃபேக்டோரியல் தான் ஃபார்முலா. ஸோ Giன்றது 4 power 3, niன்றது பார்த்தீங்கன்னா 3 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல் 3 into 12 போட்டு நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10.6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா NEDE equal to C root E power minus E/kT DE ஈக்குவேஷன். இல்லை Cன்றது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட் 2 pi n by pi kt the whole power 3/2 கான்ஸ்டன்ட். ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே நான் வந்து இதை அப்படியே எழுதுறேன். ஸோ NEDE. ஸோ டென்சிட்டி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இங்கே என்ன எழுதியிருக்கேன். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா இதில் வந்து எனர்ஜி குவான்டைஸ்டு ஆர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். ஸோ வந்து 0 to infinity root x e power minus ax dxன்றது 1/2a root pi by a. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது எனர்ஜி வந்து 3/2 nkT இருக்கு. ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா என்னன்னு கேட்கலாம். 2 pi n by pi kt the whole power 3/2 3/4 k squared t squared root pi kt இதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜினா E bar is equal to E/n. ஸோ E என்னன்னு தெரியும், டிவைடட் பை n. ஸோ கேன்சல் பண்ணும்போது n கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னா 3/2 kT அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் லா வந்து பார்க்கும்போது
டெம்பரேச்சர், எனர்ஜி, ப்ரெஷர், வால்யூம் எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கேசஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளைங் த லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி irrespective ஆஃப் த நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல், இண்டிபெண்டன்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல்ன்றாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா NV dV இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். √2 πn divided by pi kt the whole power 3/2 v squared m power 3/2 e power minus mv squared by 2 kt dv. இது வந்து ஸ்பீடோடைய ஃபார்முலா, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனோட ஈக்குவேஷன். ஸோ டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்டோடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா π/2 8m/h squared the whole power 3/2 √t dA. இந்த வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலேட்ல கூட எழுதலாம். இப்படி கூட நம்ம இந்த வெலாசிட்டி ஃபார்முலா எழுதலாம். வெலாசிட்டி rho PV dV is equal to NV dV divided by capital N equal to m/2 pi kt the whole power 1/2 e power minus mv square 2 kt dV. இதை வந்து இப்படி கூட எழுதலாம். நம்ம ஸ்பீடுன்னு சொல்லி சொன்னேன் இந்த இடத்துல மேக்ஸ்வெல் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இப்படி கூட எழுதலாம். இதை மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா c squared is equal to 1/n 0 to infinity c squared dn. இது வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகபிள் டோப்லர் எஃபெக்ட் இன் லைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் v is equal to 0. இது எல்லாமே மேக்ஸ்வெல் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். v 0வா இருக்குன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பீட் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் NV 0வா இருக்கும். நோ மாலிகுல் ஹேஸ் 0 ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி. இந்த கேஸ்க்கு வந்து நோ மாலிகுல்ஸ் ஹேஸ் 0 ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. v வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னா NV வந்து ப்ரொபோர்ஷனல் v ஸ்கொயர்டா இருக்கும். பேரபாலிக்கலி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும், பேரபாலிக்கலி இன்க்ரீஸ் ஆகும். mv ஸ்கொயர் பை 2 kt வந்து ரொம்ப லெஸ்ஸர் தென் 1 இருக்கும். அதாவது e பவர் மைனஸ் mv ஸ்கொயர் பை 2 kt வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1ன்றாங்க. v வந்து லார்ஜா இருந்துச்சு அப்படின்னா NV வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு e பவர் மைனஸ் mv ஸ்கொயர் பை 2 kt அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து எக்ஸ்போனென்ஷியலா பார்த்தீங்கன்னா குறையும். இங்க பாத்தீங்கன்னா mv ஸ்கொயர் பை 2 kt வந்து மோஸ்ட் கிரேட்டர் தென் 1 இருக்கும். NV dV வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு e பவர் மைனஸ் mv ஸ்கொயர் பை 2 kt ன்னு வரும். இதுல வந்து இந்த இது வந்து எக்ஸ்போனென்ஷியலா என்ன ஆகுதுன்னா குறையுதுன்னு சொல்றாங்க. NV வந்து இப்படி வருது, எக்ஸ்போனென்ஷியலா குறையுது, இங்க பாராபோலிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1. mv ஸ்கொயர் பை 2 kt லெஸ்ஸர் தென் 1 இருக்கு, இங்க கிரேட்டர் தென் 1 இருக்கு. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Vp is equal to square root of 2 kt by m. ஸோ இது எப்படி எழுதலாம்? 1.414 root of kt by m அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்புறம் ஆவரேஜ் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா V bar is equal to square root of 8 kt by pi m னு வரும். ஸோ இதை வந்து 1.59 root kt by m அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்புறம் ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1.732 root kt by m, அதாவது ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 kt by m னு வருது. மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அப்படின்னா V bar squared is equal to 3 kt by m வருது. இதுல Vp வந்து லெஸ்ஸர் தென் V bar லெஸ்ஸர் தென் VRMS, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி லெஸ்ஸர்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது எனர்ஜி வந்து கிரேட்டர் தென் கேடியா இருக்கு அப்படின்னா அப்ராக்சிமேஷன் ஆஃப் போஸ் ஐன்ஸ்டீன் அண்ட் ஃபெர்மி டிராக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அப்ளை பண்ணலாம் காமன் கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இப்போ நார்மல் டெம்பரேச்சர்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல N-ம் P-யும் இன்க்ரீஸ் ஆகுது, நம்மளுக்கு வந்து N-ம் P இன்க்ரீஸ் ஆகுதுன்னா E-யும் T-யும் எனர்ஜியும் டெம்பரேச்சரும் நம்மளுக்கு என்னன்னா குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்குபேஷன் இண்டெக்ஸ் வந்து F of E is equal to Ni by Gi. இதுல வந்து இதுதான் ஆக்குபேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி ஆக்குபேஷன் ப்ராபபிலிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் சொல்றாங்க இந்த ஈக்குவேஷனை. டெல்டா வந்து 0வா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் எப்படி ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னா 1 divided by e power alpha plus beta ei plus del. இந்த இடத்துல 0ன்னு போடுறதுனால நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம்? e power minus alpha plus beta ei ன்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இதுல இருந்து தான் இந்த ஈக்குவேஷன் வந்து இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுவே அப்புறம் வந்து என்ன கண்டிஷன் அப்ளிகேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கண்டிஷன் பார்த்தீங்கன்னா this system is applicable to a system of a particle for which mean distance between v by n the whole power 1/3 particle is greater than the thermal de Broglie wavelength of the particle h squared by 2 pi m kt the whole power 1/2. அதாவது இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகலுக்கு அப்ளிகபிள்னா என்ன ஒபே பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இவ்வளோ பார்ட்டிகல் v by n the whole power 1/3 பார்ட்டிகல் வந்து thermal de Broglie wavelength of the particle h squared by 2 pi m kt the whole power 1/2 விட கிரேட்டரா இருந்தால் தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஈக்குவேஷனை இது எழுதியிருக்காங்க.
ஸோ இதை வந்து இங்கே எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அதாவது மல்டிபிகேஷனில் இது வந்து மேலே வருது, ரெசிப்ரோக்கலாக இங்கே எழுதியிருக்காங்க. மோஸ்ட் கிரேட்டர் தென் 1 இருக்குது. ஏன்னா கிரேட்டர் தென் சொல்கிறாங்க, ரொம்ப கிரேட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு கொண்டு வரும்போது நம்மளுக்கு h ஸ்கொயர் கீழே வருது 2πm kt the whole power 1/2 வருது. ஸோ v/m 2πm kt h ஸ்கொயர் the whole power 3/2 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு இதை மாதிரி வருது. ஸோ வந்து e பவர் ஆல்ஃபான்றது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென், மோஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து டீஜெனரசியில் சொல்லுவோம், டீஜெனரசியா நான் டீஜெனரேட்டா அப்படின்னு சொல்றதுல இந்த ஈக்குவேஷன் வரும். e பவர் ஆல்ஃபான்றது கிரேட்டர் தென், மோஸ்ட் கிரேட்டராக இருக்கும். அதே மாதிரி ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.